நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள், சினிமா அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது நம்ம உள்ளூர் அரசியல் என்ன தினந்தோறும் அரசியல் பழகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேறு வழியே இல்லை. நமது வீட்டில் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள் வரைக்கும் அரசியல் பழக சொல்லணும். அரசியல் அப்படின்னா சொல்கிற மாதிரி இது மாதிரி கச்சடா மாதிரி வெட்டுக்குத்து இது ரொம்ப கேவலமாக பண்ணுறது அப்படி இல்லை. நம்மை ஆள்வது யார், தமிழ்நாட்டில் ஆள்வது யார், இந்திய அளவில் ஒன்றிய அளவில் ஆள்வது யார், பக்கத்து மாநிலத்தில் யாரெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்க, இது நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. ஆனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி பண்ணிச்சு. இப்போ விஜய் ஆட்சி பண்ணுறாரு தமிழ்நாட்டை. கடந்த 12-13 வருஷமாக மோடி இப்போ இந்திய பிரதமராக ஆட்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம பசங்களுக்கு தெரியணும். மோடி வந்ததுக்கப்புறம் வந்த ப்ளஸ் மைனஸ் என்ன, இப்போ திமுக ஆட்சி பண்ணும்போது நடந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. நம்மளை பொறுத்த மட்டும் திமுக அப்படின்னு எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி தூய சக்தி தீய சக்தி. விஜய் என்ன சொன்னார், திமுக ஒரு தீய சக்தி, தாவேக்கா ஒரு தூய சக்தி அப்படின்னாரு. என்னோட பார்வையில் தாவேக்கா ஒரு ஓரம் ஒதுக்கி வச்சுருங்க. திமுக ஒரு தூய சக்தி, அப்புறம் திமுக ஒரு தீய சக்தி. ரெண்டுமே திமுக தான். என்ன சொல்கிறோம்னா, திமுகவோட தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் போட்ட திட்டங்கள், பெண்களுக்கான விஷயங்கள், நிறையா திட்டங்கள், அதுக்கப்புறம் கல்விக்கு கொடுத்த உதவியாக இருக்கட்டும், அது இருக்கட்டும். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஏழை சாதாரண மாணவர்கள், அப்புறம் ஏழைகளை இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஆட்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா. அந்த அளவில் பார்த்தோம்னா அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் இது, அதுக்கப்புறம் ஒன்றிய அரசுலேருந்து எவ்வளோ அழுத்தம் வந்தாலும் கல்வியில் ரொம்ப அப்படி ஸ்ட்ராங்காக நின்னது, சனாதனத்தை எதிர்த்து நின்னது அப்படின்னு அந்த விதத்தில் திமுக ஒரு தூய சக்தி. அதே நேரத்தில் கீழே திமுகவோட கவுன்சிலராக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், அடிமட்டத்தில் மக்களுக்கு எதிராக போலீஸ்காரங்க, அரசு அதிகாரிகள் லஞ்சம் ஊழல்னு தலைவிரித்தாடி யார் கையில் பணம் இருக்கோ அவங்க சொல்லுதான் அம்பலம் ஏறும். சாதாரண குரலற்ற ஏழை மக்களோட குரல் வெளியே வரவே இல்லாமல் அப்படியே பொறுமை போய் கிடந்தாங்க இல்லையா. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அப்படி வெர்டிகலாக வச்சிங்கன்னா மேலே டாப்பில் தூய சக்தி, கீழே ஃபுல்லாக தீய சக்தி. ஸோ தூய சக்தி அதிகமாக இருந்துருந்துச்சுன்னா திமுக இந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காது. தீய சக்தி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, மக்கள் மத்தியில் வெளிக்கும் அவ்வளோ வெறுப்பு இருந்துச்சு. ஓகே, அப்போது நம்மளை தூய சக்தி தீய சக்திங்கிற விஷயத்த நம்ம வீட்டில் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற பசங்கள், நம்ம வீட்டில் அடுத்து வேலை பார்க்குறவங்க, நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் பரவலாக பேசணும். அரசியல் பழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அரசியல் பழகணும். ஏன்னா இப்போ விஜய் எடுத்த உடனே என்ன பண்ணார், தனக்கு ஆலோசகராக ஒரு பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு ஒருத்தரை அரசு பதவி கொடுத்தார் எடுத்த உடனே. இப்போ ஆரம்பமே இப்படி அபசகுணமாக ஆரம்பிக்கிறது. அபசகுணம்னு என்ன சொல்கிறோம், அவருக்கு விஜய்க்கு ஜோசியத்தின் மேல் நம்பிக்கை இருக்கா, அது அவர் தனிப்பட்ட முறையில். முதலமைச்சர் விஜய்க்கு ஜோசியத்தின் மேல் நம்பிக்கை இருக்கா, அது தமிழ்நாட்டுக்கு ஆகாது. காரணம், பெரியாரையும் அம்பேத்கரையும் தன்னோட கொள்கை அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தி வச்சுருக்கிறாரு. ஸோ அப்போ ஜோசியத்தின் மேல் நம்பிக்கை வச்சு காலங்காத்தால் எந்திரிச்சு இத்தனை மணிக்கு முன்கால் எடுத்து வைக்கணும், இப்படி வரணும், இத்தனை மணிக்கு பல்லு விளக்கணும், இத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. அது அவர் தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த நம்பிக்கையை ரொம்ப முன்னாடி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் அவரை ஃபாலோ பண்ணுற லட்சோப லட்சம் இளைஞர்கள் என்ன செய்வாங்க, அவங்க காலையில் கிளம்பும்போது சில நேரத்தில் 2 நாள் இந்த சூரியன் சரியாக வரல, இன்றைக்கி ராகு கேது இப்படி சொல்லிவிட்டு வேலைக்கு போகாமல் சோம்பேறியாக, அல்ல இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, காலையில் செய்யக்கூடாது, ராத்திரி செய்யக்கூடாது, வீட்டில் இப்படி அப்படின்னு இந்த மாதிரி வாஸ்து ஜோசியம் ஜாதகம் சொல்லி இறங்கினாங்கன்னா என்ன ஆகும். நம்ம இப்போ தான் இந்திய அளவில் ஒன்றிய அளவில் எல்லா மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்மளோட பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், அறிவு வளர்ச்சியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும் பரவலாக நிறைய சேர்ந்துருக்கு. இந்த அளவு கல்வி கொடுத்தது காரணம் இந்த மாதிரி ஜோசியத்தை ஜாதகத்தை நம்பாமல் பகுத்தறிவு பேசுனால தான் நடந்தது. ஆனால் அதுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி எடுத்த உடனே பண்டிட் வெற்றிவேல் அவருக்கு பர்சனலாக பேசிக்கலாம் வரலாம், அது தனிப்பட்ட முறையில் யாரும் யாரையும்
விமர்சனம் பண்ணுறது பண்ணக்கூடாது. ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க விமர்சனத்துக்கு உட்படுவாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். ஏன்னா காலங்காத்தால் வந்து இப்படி வெற்றிவேல் சொல்லுதா எல்லாம் கேட்குறாரு, அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு இல்லையா, அதெல்லாம் வேறு விஷயம். அது வந்து தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அது பண்ணுறது தவறா அப்படின்னா அவர் நியமித்தது வந்து மகா பெரிய தவறு. அதுக்கு பெரிய அளவு எதிர்ப்பு வந்து இன்றைக்கி இப்போ சட்டசபையில் ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்து அந்த நியமனத்தை உடனடியாக ரத்து பண்ணாங்க. அந்த அளவில் அவருக்கு பாராட்டுக்களும். முதல்ல ஒருத்தரை இந்த மாதிரி ஒரு ஜோசியக்கார ஒருத்தரை அரசு பதவி கொடுத்ததுக்கு கண்டனங்களும். ஒரு குட்டு ஒரு பாராட்டு ரெண்டுமே விஜய்க்கு உண்டு அப்படிங்கிறது. சரி, இன்றைக்கி வந்து மொத்தத்துக்கு என்ன செய்யணும்னா தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும். அப்போது நிரூபிக்கிறதுக்கு எல்லாம் நடந்தது. என்ன நடந்துச்சு, இங்கே வந்து அவர் கையில் 107 இது இருக்காங்க, 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் 108ல் 1 திருச்சி கிழக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டாரா, 107. அப்புறம் 107ல் ஜேசிடி பிரபாகர் அவர் வந்து சபாநாயகர் ஆகிட்டாரா, அப்போ 106. அப்புறம் மிச்சம் இருக்கிறதுல அவர் கூட சப்போர்ட் பண்ணது யார் 5 பேர் காங்கிரஸு, அப்புறம் 2 ஏற்கனவே நிறைய பேசிட்டோம், ஒரு 4 கம்யூனிஸ்ட்டு 9 ஆச்சு, 2 பேர் வந்து விசிகா 11 ஆச்சு, 2 பேர் ஐயுஎம்எல் 13 ஆச்சு. அப்போ 106 13 119 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதிமுக உண்மையிலேயே அந்தோ பரிதாபம். இது வந்து அதிமுக அந்தோ பரிதாபம்னு சொல்கிறோம்னா இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியாது. ஆனால் எதிர்கால தமிழ்நாட்டுக்கு கெட்டது. என்ன காரணம்னா இந்த அஜெண்டா இருக்கு இல்லையா, இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. அவங்க ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும், எடுத்தோன்னே மொத்தத்துக்கு முடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ பார்த்தாலும் கடந்த 67லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 33 20 எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக அசைக்க முடியாத அளவுக்கு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக திமுக இதை விட்டு வேறு எந்த கட்சியும் வர முடியல. இடையில் 89ல் காங்கிரஸ் தனித்து நின்று பார்த்துச்சு. அப்போ வந்து 26 சீட்டோ ஏதாவது எடுத்தாங்க. சேவல் ஜெயலலிதா வந்து எதிர்கட்சியாக வந்து உட்காந்தாங்க. அப்படி பார்த்தாலும் திராவிடம் தான். அதாவது அவங்க யாராலும் இருக்கட்டும், ஆனால் திமுக அதிமுக திமுக இப்படி இருந்ததில் இதில் ஒரு மிகப்பெரிய மாற்று வரணும் அப்படின்னு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ரஜினிகாந்தை கூப்பிட்டு பார்த்தாங்க, நடக்கலதுன்னு எல்லா கதையெல்லாம் தெரியும். இப்போது விஜய் தான் சரியான ஆள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுவும் போக நமக்கு இந்த இவிஎம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதில் முறைகேடு நடந்திருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் படித்தேன். அது அடுத்த ஒரு காணொலியில் டீட்டெயிலாக பேசுவோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் எப்படியெல்லாம் டேம்பர் பண்ணாமல், உடைக்காமல், அடிக்காமல், செய்யாமல், வைஃபை இல்லாமல், அந்த சிப்பை வந்து மாற்றாமல், அப்புறம் முடித்த உடனே எல்லாம் எண்ணி முடிச்சுட்டு பேட்டரியை கழட்டிட்டு திரும்ப போடும்போது கரெக்டாக எண்ணிக்கை வருது அப்படிங்கிறதுல எந்த இடத்துல வந்து திமுக தவற விட்டது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் அடுத்து பேசுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி இவங்க வந்து 25 அதிமுக, ஏன்னா அதிமுக வந்து பிரிஞ்சு நாசமாக போகிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அவர் ஒருவேளை ஒரு எடப்பாடி வந்து பிடிக்கலை, இவர் வந்து எஸ்பி வேலுமணி வராரு, சிவி சண்முகம் வராரு, இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படி 30 பேரை பிரிச்சுட்டு போனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பணப்பட்டுவாடா எல்லாம் செஞ்சது லியமாரோ சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதிமுக 47 உறுப்பினராக இருந்த அதிமுக 47 உறுப்பினருங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ எதிர்ப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அலையடித்த மாதிரி இளைஞர்கள் அலை, அப்புறம் இளம்பெண்கள், குடும்ப பெண்களோட அலை, இதெல்லாம் மீறி இவ்வளோ 47 இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்த்தா 3வது இப்போதைக்கு பெரிய கட்சி, எனி டைம் அடுத்த அளவில் பெரிய கட்சி ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்படிங்கிற இடத்துல இப்போது என்னாச்சுன்னா அதிமுக டோட்டலாக வந்து ஒழிச்சு விட்டு அதை வந்து தாவேக்கா கொண்டு வந்து, தாவேக்கா திராவிட பாரம்பரியம் திராவிட சம்மந்தப்பட்ட கட்சியா அப்படின்னா இப்போ வேறு வழி இல்லை. அவருக்கு இந்த திராவிட கொள்கைகளை தொடர்ச்சியாக கொண்டு போயே ஆகணும். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கீறல், ஒரு பிசுறு தட்டுச்சு அப்படின்னா கல்விக் கொள்கையோ அல்லது இந்த மாதிரி மொழி கொள்கையோ அல்லது வேறு ஏதாவது வந்து வெளியிலேருந்து குஜராத்திகளுக்கு தாரவாக்குறதோ அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா இங்கே வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பிரச்சனை நடக்கும். காரணம் இங்கே வந்து எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையும் மீறி நாங்கள் வந்து எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா இன்றைக்கி ஓகே, இதை முதல்ல முடிச்சுருவோம். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் 106 ப்ளஸ் வந்து இவங்களை 119 ப்ளஸ் ஒரு 25
இவர் எஸ்பி வேலுமணி அண்டு சிவி சண்முகம் அவங்களோட தலைமையில் ஒரு 30 பேர் வந்தாங்க. 30 பேரை தாய் கழகத்தை திரும்பின மாதிரி 5 பேர் திரும்ப எடப்பாடிட்டே போயிட்டாங்க. அப்போது 30 + 17 இருந்துச்சு, எடப்பாடிட்ட 17 இருந்துச்சு. இந்த 5 பேர் இங்கே போனோன்னா எடப்பாடிட்ட இப்போ 22. ஓகே, இப்போ 25, 22. அப்போ இப்போவும் எடப்பாடி வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கார். ஆனால் இங்கே வந்து எதிராக இருக்கிறவங்க வந்து 25. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு சூழலில் இவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க தாவேகாவுக்கு. அப்போ என்ன, 144, 144ங்கிறது கர்ஃப்யூ அல்லது ஊரடங்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு 144 அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ 144 போட்டு மொத்தத்துக்கு எதிர்ப்பெல்லாம் அடக்கியிருக்காங்க. அதில் 5 பேர் நடுநிலைமை யார் யார்? ஒன்று வந்து பிஜேபி, இன்னொன்று 4 வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. 5 பேர் முடிஞ்சா. அப்புறம் 49 சம்திங் மிச்சம். இவர் திமுக இவங்க எல்லாமே வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. வேண்டாம், நாங்கள் வந்து இந்த இதுக்கு வாக்கெடுப்பு மெஜாரிட்டி காமிக்கிறதுல நாங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. வெற்றிகரமாக முதலமைச்சராக இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஓகே, அப்புறம் கன்ஃபார்ம் ஆகும்போதே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பண்டிட் வெற்றிவேலை வந்து அரசு பதவியிலும் தூக்கிட்டாங்க. நல்லது, ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுக்கப்புறமும் ஒரு நியமனமும் ஒரு அசைவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும். கவனித்து உடனடியாக இது வந்து எப்படின்னா டிஜிட்டல் யுகம், உலகம் பூரா டக்குன்னு பரவும் விஜய் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு. அவரோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி இதுக்கப்புறம் யாரும் பெருசாக கவலைப்பட போகிறதில்ல. அதை பற்றி யாரும் மாங்குன்னு பேசினா கூட எழுதினா கூட அதை பற்றி யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா யாரும் விட போகிறதில்லை. எல்லாம் பயங்கர குரல், எதிர்ப்பு குரல் வரும். ரொம்ப முக்கியமாக நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி டாஸ்மாக் அதை வந்து 717 டாஸ்மாகில் நேற்றே 50 டாஸ்மாகை மூடிட்டதை சொன்னாங்க. அடுத்தடுத்து மூடினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் அப்பப்போ இந்த மாதிரி நிறையா கிசு டைப்பில் நிறையா வரும். இது ஒரு மாதத்துக்கு 1000 கோடி ஆதவ ஒரிஜினாவுக்கு டாஸ்மாக்லேருந்து போகணும் அப்படின்னு ஏதோ ஒரு வாய்மொழி உத்தரவு இருக்குது அப்படின்றாங்க. அது என்ன இருந்தாலும் காசு போட்டு இந்தளவுக்கு வந்திருக்காங்க, காசு எடுக்க பார்ப்பாங்க. அந்த வந்து மக்களோட வயிற்றில் அடித்து ரொம்ப மோசமாக இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான். அதுக்கப்புறம் நேற்று நான் பேசும்போது டாஸ்மாகில் இன்னும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா அப்படிங்கிறதுக்காக நேற்று நான் வந்து ஒரு நண்பர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் ஒரு இடத்துல நின்று கவனித்தோம். ஒரு டாஸ்மாக் நின்று கவனித்தோம். அத்தனை பாட்டிலுக்கும் 10 ரூபா 20 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்புறம் ஒருத்தர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஏன் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறீங்க, இப்போ தான் ஆட்சி மாறிச்சுன்னு கேளுங்க அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. அது வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல. நைட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் இருட்டு, வெளியில் வந்து பெருசாக வெளிச்சம் இல்லை, அதை எடுக்க முடியல. நான் மொபைல் எடுத்துருப்பேன் நான். ஓகே, அப்போ கேட்கும்போது அந்த ஆள் உள்ளே இருந்தால் எரிச்சலாக வந்து, போங்க இதே வேலையாக போச்சு உங்களுக்கு, ஆட்சி மாறிச்சுன்னா இதெல்லாம் மாறிச்சுன்னா என்னத்தை மாறப்போகுது, விடுங்க நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி அந்த சொல்கிற அந்த விதமே கொஞ்சம் ஓரளவு கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கச்சா சவுண்டு அதில் கேட்குறோம். ஆனால் 10 ரூபா அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்து என்னமோ விலையில் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தார், அது மட்டும் பார்த்தேன். ஸோ 10 ரூபா எக்ஸ்ட்ரா இன்னும் நான் எல்லா டாஸ்மாக்லேயும் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் பார்த்ததுலேயும் அங்கே நேற்று ஈவினிங்கில் பார்த்ததில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கிறது நான் நேராக பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கிறது வந்து அது கிசு அல்லது ஒரு மாதிரி இருக்கும். நான் நேராக போய் ஒரு டாஸ்மாகில் நின்று பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறேன், 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. அப்போ நீங்கள் வந்து இது கரூரில் அந்த பஸ் மேலே நின்று 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி பாட்டு பாடினீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வந்து 10 ரூபா ஆதவ அர்ஜுனா, 10 ரூபா விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா? இந்த காசு யாருக்கு போகுது? அங்கே 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிற இதெல்லாம் அந்த ஊழியர்களுக்கு தான் போகுதா, அல்லது நேராக அப்படியே உங்களுக்கு வந்து சேரப்போகுதா? இதில் நீங்கள் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அடுத்து கவனிக்கப்படும், அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். அப்படிங்கிறது நான் சொல்கிறது இந்த 10 ரூபா இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒழுங்கான ஆட்சி பண்ணணும், நேர்மையான ஆட்சி பண்ணணும். அதே மாதிரி காவல்துறை, இன்னும் காவல்துறை திருந்தலை. நான் வந்து என்னோடய விஷயத்துக்காக நான் போயிருந்தேன், பேசியிருந்தேன், ஒன்று திருந்தலை. அடுத்து இது சம்மந்தமாக அடுத்த கட்டம் நான் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து அடுத்த ஒரு காணொலியில் சொல்கிறேன். ஸோ என்னென்னா, சட்டம் ஒழுங்கு உண்மையிலேயே கேவலமாக இருந்த திமுக ஆட்சி, அந்த அவங்களோட ஆட்சி இழந்ததுக்கு காரணம் சட்டம் ஒழுங்கு கேவலமாக இருந்துச்சு. அதே மாதிரி எளிய மக்கள் வந்து ரொம்ப பாடாப்பட்டாங்க. அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக லஞ்சம் ஊழல் குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 வருஷத்துக்காவது லஞ்சம் ஊழல் இல்லாமல் நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்களுக்கு நிறைய பழகிடும், அதிகாரிகளுக்கும் பழகும். அதை கொண்டு வந்து சேருங்க. ஏன்னா எப்போதும் சொல்லுவாங்கன்னா,
எந்த ஒரு விஷயம் 48 நாள் ஒரு மண்டலம் இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது பழகிரும் அப்படிம்பாங்க. அது மாதிரி 2-3 வருஷத்துக்கு நீங்கள் லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஆட்சியை கொண்டு போய் சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மேலே அங்கேருந்து அமித்ஷா வந்து என்னென்ன அழுத்தம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. அப்புறம் ஏதாவது புதுசாக வந்து ஒரு இதை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் அதை நிறைவேற்றணும்னு சொல்லி நின்னீங்கன்னா உடனே கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக் அண்டு விசிகா உடனே எதிர்ப்பு குரல் எடுத்து வெளியே வந்தால் கூட உங்களுக்கு 106 ப்ளஸ் வந்து ஒரு 25 அப்படி இருக்குது. அப்போ உங்களுக்கு 131 ஈஸியாக வந்துருச்சு. உங்களுக்கு இப்போதைக்கு இவங்களோட சேர்ந்த பலம் இருக்குது. அதைத்தான் வந்து அமித்ஷா விரும்பினார், எல்லாம் பண்ணார். கடைசி அதே வந்து சேர்ந்துருச்சு உங்களுக்கு. அப்போது இவங்க எதிர்ப்பு குரல் கொடுத்து வெளியே போனால் கூட உங்கள் ஆட்சி கவிழாது. அப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குது. அப்போவும் அப்போ எல்லாத்தையும் டெல்லி என்ன நினைக்கிறாங்களோ அதை ஈஸியாக வந்து இங்கே நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு படுகொலியில் தள்ளுற மாதிரி ஆயிரும். அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு இப்போ தமிழ்நாட்டை விட்டு அப்படியே நம்ம இங்கே டெல்லிக்கு போனோம்னா நேற்று சொல்லியிருந்தோம் ஒரு குங்ஃபு ஆஃப் 7 ஸ்டெப்ஸ் அப்படி போட்டார் நம்ம பிரதமர் மோடி. அவர் சொன்னதில் இந்த மாதிரி எரிபொருளை வந்து ரொம்ப சிக்கனமாக படுத்துங்க அப்படி சொன்னபோதே சொல்லி அவர் அறிக்கை போட்டு முடிச்சிருக்கிறாரு. மத்திய பிரதேசத்தில் வந்து பயங்கரமான கான்வாய் அப்படி சாச்சு பூச்சின்னு போச்சா, அது எல்லாம் பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அவர் கூப்பிட்டு கண்டிச்சாங்களா இல்லை கெஞ்சினாங்களா இல்லை தெரியாது. ஆனால் இப்போது பிரதமர் மோடி என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காருன்னா அவரோட கான்வாய் 50% குறைச்சிருக்காங்க. காரணம் எரிபொருள் சிக்கனம் அப்படின்னு. இந்த மாதிரி ட்ராமா போகிறதெல்லாம் வந்து சாதாரண ஆள் இல்லை, பயங்கர ட்ராமா. நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, சுதேசி பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிங்க. மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் வந்து சுதேசி பொருட்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸிலேருந்து வாட்சிலேருந்து செப்பல்லேருந்து எல்லாத்தையும் வந்து சுதேசி பொருட்களை ஆரம்பிங்க. உங்களை பார்த்து மற்றவங்களை எல்லாம் ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறது. அதுபோக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார நிபுணர் அவர் சொன்னது வந்து உண்மையிலே நமக்கு வந்து வயிற்றில் புளியை கரைச்சது. என்னென்னா இதுவரைக்கும் February 28 ஈரான் எப்போ அடிபட்டுச்சோ அதிலேருந்து ஆரம்பித்தது. அதிலேருந்து அப்போலேருந்து இந்தியா இப்போ வரைக்கும் 75 நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் பெருசாக அதனால் பாதிக்கப்படலை. ஆனால் இதுக்கப்புறம் இப்படியே கண்டினியூ ஆகாது. இந்தியா வந்து ஒரு மிக மோசமான சூழலை வந்து எதிர்கொண்டு நிற்கிது. அதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலை. அதுக்கு அட்வான்ஸாகவே ஒரு பிரதமர் மோடி ஒரு 7 அறிக்கை கொடுத்துட்டாரு. அதை எந்த அளவுக்கு இந்தியா பெரிய அளவில் மோசமாக அது சமாளிக்க முடியாத அளவுக்கு மோசமாக நிலைமை போகுது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒப்பந்தமாகி கிளியர் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து குறைவோம், நமக்கு இந்த பிரச்சனை குறையும். ஆனால் இதுவரைக்கும் நடந்ததுக்கான அந்த விளைவு இருக்கு இல்லையா, அந்த விளைவு இன்னும் சில மாதங்கள் இருக்கலாம். உடனடியாக தீர்வு டக்குன்னு வராது. நமக்கு வந்து சீக்கிரம் இந்த மாதிரி இவர் வந்து ட்ரம்ப் இப்போ சைனாவில் இருக்கார், அவங்களோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு அப்படியே இதோடு சேர்த்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஒப்பந்தமெல்லாம் வந்துருச்சு. இடையில UAE எல்லாம் சேர்த்து ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நிம்மதி பெருமிச்சு. அப்படி இல்லைன்னா இந்தியா ஒரு மிக மோசமான சூழலை சந்திக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பொருளாதார நிபுணர் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தார். அதை படிக்கும்போது உண்மையிலேயே நமக்கு வயிற்றில் புளியை கரைச்சது. சரி, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காலையில் சந்திப்போம். உங்களுடைய மேலான கருத்துக்களை பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி.